இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் ரிடீம்ட் ஃப்ரம் த கர்ஸ். வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, மனித குலம் சாபத்திற்கு உள்ளான போது இந்த மனித குலத்திற்கு எந்த ஆசீர்வாதமுமே இல்லை. பாருங்க, தேவன் ஒரு திட்டத்தை வைத்து என்ன பண்ணுறார், தன் சொந்த குமாரனை அனுப்புகிறார். பாருங்க, வெறுமனே அவருடைய குமாரன் மனிதனாக மட்டுமல்ல, அவர் மனு குலத்தின் மீது இருந்த அந்த சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த மீட்பு, அதாவது நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மீட்பு என்பது என்னன்னா, ஒரு அடிமையை விலை கொடுத்து முழுமையாக விடுவிப்பது என்று அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தின் மூலியமாய் விலை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கார், சாபத்தின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய அடையாளம் இனி சாபம் அல்ல, கிறிஸ்துவில் கிடைத்த மீட்பு. அவருடைய கிருபையின் கீழ் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது இனி நம்ம வாழ்க்கையில் எந்த சோதனையும் இருக்காது என்பதல்ல, மாறாக தேவனுடன் உள்ள நம்மளுடைய நிலை இனி சாபத்தின் கீழ் அல்ல, கிறிஸ்துவின் கிருபையின் கீழ் உள்ளது. ஹல்லேலூயா. அதாவது யோவான் 16:33 சொல்லுகிறதுல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது நம்ம தான் என்ன பண்ணோம், விசுவாசிக்கிறோம். ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்போது நம்ம இந்த பூமியில் எல்லாம் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை நம்ம மேற்கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, அநேக விசுவாசிகள் நாங்கள் இன்னும் சாபத்தில் தான் இருக்கிறோம் என்று நம்புகிறாங்கப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, தேவனுடைய எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நம்புகிறது இல்லை. ஆனால் இந்த சாபத்தை நம்புகிறோம். எனக்கு பரம்பரையாக எங்கள் தலைமுறையாக இந்த சாபம் இருக்குது இல்லை, இப்படியே சொல்லியே அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்கப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசணும், நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசணும். அவர் வார்த்தை என்ன சொல்லுது, நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அவர் முறியடித்து விட்டார். இன்றைக்கு அவர் சிலுவையில் அவர் தொங்குனாரா அப்படின்னா அது உண்மைனா, நான் இனி சாபத்திற்கு உட்பட்டவள் அல்ல என்பது உண்மை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சாபமானார். ஆமென். அநேகர் என்ன பண்ணுவாங்க, நான் நற்கிரியை பண்ணுறேன், உலகத்தான் கூட பண்ணுறான், ஆனால் அவனுக்கு அந்த சாபம் நீங்களாச்சின்னு அர்த்தமா? இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா வார்த்தை அதை தான் சொல்லுது. கலாத்தியர் 3:14 சொல்லுதுப்பாங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போது சாபம் நீங்கி நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அது யார் மூலயமா வரும், கிறிஸ்து இயேசுவினால். இல்லை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் அப்படின்னா, அந்த ஆவியை குறித்துனா என்னதுன்னா, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை அப்படின்னு அர்த்தம். அப்போது அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போது மனித குலம் மீண்டும் ஆசீர்வாதத்தின் கீழ் வர ஒரே ஒரு வழி தான், அது என்னன்னா கிறிஸ்து இயேசுக்குள் வருவது தான். ஹல்லேலூயா. இந்த சாபம் என்ற சொல்லின் ஒரு அடிப்படை பொருள் அப்படி என்னன்னா, அது இழப்பு, தோல்வி மற்றும் வியாதி, மரணம். பாருங்கள், ஆசீர்வாதத்தின் அடிப்படை பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, எதுவும் குறைவில்லாமல் இருத்தல், அதாவது எதுவும் சிதையாமல் இருத்தல், இல்லாட்டி பரிபூர்ண வாழ்வு. இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த வாழ்வை நீங்கள் பெறவும் அதை நிறைவாக பெறவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போது பரிபூர்ண வாழ்வை கொடுத்துருக்கிறார், அதை நம்ம விசுவாசிப்போம்ல. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் சாட்சியாக ஒன்று சொல்ல முடியும். என் தகப்பன் 35 வயதில் பாருங்கள் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தான் அவர் மரித்தார். அதே மாதிரி என் தம்பி அந்த வயதுக்கிட்ட வரும்பொழுது, பெரிய தம்பி, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு வெடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சு வீடு. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, அப்போது எங்கள் அப்பா அந்த வயசில் மரித்தார், அதே மாதிரி என் தம்பியை அட்டாக் பண்ணியிருக்குதுன்னு. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் எங்களை பாதுகாத்தார். ஏன்னா நாங்கள் அந்த சாபத்தை நம்பலை பாருங்கள். ஏன்னா கர்த்தர் வார்த்தையை நம்பணும், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்பணும். இல்லை பாருங்கள், அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவனே இல்லை. வார்த்தையை மேலே நம்ம கண்களை பதிக்கணும். சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அது பெருசு இல்லை. தேவன் நம்மளை பற்றி என்ன உயில் எழுதி வைத்திருக்கார் வேதாகமத்தில், அதை நம்ம விசுவாசித்து நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.
அதனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம் எதுவுமே வராதுன்றது கிடையாது. அது இருக்கும். ஆனாலும் அதை நம்ம மேற்கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் மேற்கொள்ளும்னா, அவர் அதை மேற்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்ம அப்பா ஜெயித்துட்டார்னா நம்மளும் ஜெயித்த மாதிரி தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட போகுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போது நம்ம புதிய சிருஷ்டிக்குள்ளே இருக்கிறோன்னா, நம்ம பழைய மனுஷனாக இருந்து நம்ம என்னெல்லாம் தவறு தப்பிதங்கள் பண்ணோம் அதெல்லாம் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வரணும் பாருங்கள். சில பேர் அதிலே இருந்துக்கிட்டு சில வார்த்தைகளை விசுவாசத்தோடு நான் அறிக்கை பண்ணுகிறவர்களை நான் பார்க்குறேன். பாருங்கள், கர்த்தர் எனக்கு பர்சனலாக சில காரியங்கள் சொல்லி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? உண்மையான ஒரு மனமாற்றம் அப்படின்னா இந்த சகேவை தான் கர்த்தர் எனக்கு நினைவு ஊட்டினார். பாருங்க, அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பு வரும் பொழுது அவன் என்ன பண்றான் தெரியுமா? கிறிஸ்து சொல்லவே இல்லை. அவன் அநியாயமா செய்த காரியங்கள்லாம் பாருங்க, திரும்ப நாளத்தனையா அவன் கொடுக்குறான். அநியாயமா வட்டி வாங்கினதெல்லாம் நாளத்தனையா அவனே போய் கொடுக்குறான் பாருங்க. அதுதான் மனம் திரும்புதல் அப்படின்னும் போது நம்ம செய்கையில் அதை காட்டணும் பாருங்க. நம்பர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போது நீங்களும் நானும் ஆவியின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆவியின்படினா பரிசுத்த ஆவியின்படி நடக்கணும். அவர் சித்தத்தை அறிந்து கொண்டு அவர் வழி நடத்துவார். அழகாக அற்புதமாக நடத்துவார் பாருங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக நீங்கள் சாபமானீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவில் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால், உங்கள் நீதினால், உங்கள் ஆசீர்வாதத்தினால நாங்கள் நடக்க எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய அடையாளம் சாபம் அல்ல, கிறிஸ்துவில் கிடைத்த அந்த மீட்பே என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.